இந்திய இஸ்லாமியர்கள் பயங்கரவாதத்துக்கு துணை போகல அப்படின்றத நிறுவுறதுக்கு நிறைய சொல்றீங்க. ஆனா இங்கிருந்து கடல் கடந்து எவ்வளவோ தொலைவில் இருக்கக்கூடிய ஈராக்ல நடக்கிற போர்ல இந்திய இளைஞர் ஒருவர் ஐஎஸ் சார்பாக போரிட்டு அதுல மடிந்தார் அப்படின்ற செய்தி இருக்கிறது. அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். கடந்த வாரத்துல அந்த அமைப்பில் சேருவதற்காக ஆப்கானிஸ்தான் வழியாக போவதற்கு மேற்கு வங்கத்தில் ஹைதராபாத்தை சேர்ந்த 4 பொறியியல் இளைஞர்கள், 4 பேரும் முஸ்லீம் இளைஞர்கள், அவங்க கைது செய்யப்பட்டாங்க. இப்போ தீவிரவாதத்தை நோக்கி, பயங்கரவாதத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தன்மை என்பது இளைஞர்கள்ட்ட இருக்கிறது தானே இது காட்டுது. அதாவது நீங்க ஒருவர் போய் கொல்லப்பட்டாருங்கிறீங்க, 4 பேரு முயற்சி பண்ணான்னு சொல்றீங்க. இந்தியாவுல பிரிட்டன்ல 200 பேர் போய் கலந்துருக்கான்னு இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு பேப்பர்ல இன்றைய செய்தித்தாள்ல பிரிட்டனை சேர்ந்த 200 பேர் போயிருக்கிறாங்கன்னு வந்திருக்கிறது. அமெரிக்காவை சேர்ந்தவரும் போயிருக்கிறான்னு வந்திருக்கிறது. அப்ப எல்லா நாடுகளையும் இந்த மாதிரி கிறுக்கம் கொஞ்சம் பேர் இருப்பான். அது எங்க ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய கருத்தாவாது. தூண்டி விட்டா விளங்காம சிந்திக்காம இப்படி நல்ல காரியம் வீரர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி எதுல வேணாலும் சேர்வதற்கு இருப்பாங்க. எல்லா சமூகத்திலும் இருப்பாங்க. அவ்வளவு வேண்டியது. இப்ப இஸ்ரேல்ல இப்ப 68 பேர் கொல்லப்பட்டதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் தரப்புல. அதுல 2 பேர் அமெரிக்கர்கள். அமெரிக்காரன் இஸ்ரேலுக்கு போனா இஸ்ரேல் ராணுவத்தில் சேர்வதற்கு என்ன அவனுக்கு கிரவுண்ட் இருக்கிறது. 2 அமெரிக்கர்கள் உட்பட 68 பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க. அப்ப இவங்க அங்க போறாங்க, அங்க இருக்கிற 4 கிறுக்க இருப்பான். நம்ம இஸ்ரேலுக்கு ஆதரிக்கணும்னு சொல்லி அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்பாவிகளை கொல்லக்கூடாது, ஆயுதம் தாங்கிய போர்க்களத்தில் கூட பெண்களை கொல்லக்கூடாது, முதியோர்களை கொல்லக்கூடாது, பொதுமக்களை கொல்லக்கூடாதுன்றது எங்க மார்க். பொது சொத்தை சூறையாடக்கூடாது, மரங்களை கூட வெட்டக்கூடாது போர் செய்யும் போது கூட. அப்படி எங்க மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கும் போது ஆஸ்பத்திரியில குண்டு வைக்கிறான், பள்ளிவாசல் குண்டு வைக்கிறான், பொதுமக்களை கொள்றான்னா ஐஎஸ் உடைய செயல் இஸ்லாத்துக்கு எதிரானது. அதை விளக்கு சொல்லி இவங்களை திருத்த வேண்டி இருக்கிறது. அதாவது அந்த வேலையை நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஐஎஸ் ஓட தாக்கம் ராமநாதபுரம் தொண்டியில கூட எதிரொலிக்கிறது. அங்க இருக்கக்கூடிய ஒரு 28 இளைஞர்கள் ஐஎஸ் ஓட சின்னம் பொறித்த டி ஷர்ட்டுகளை போட்டுக்கிட்டு ஒரு புதிய சூறாவளி புறப்படுகிறது அப்படின்னு போடுற ஒன்று இருக்கு. அப்ப அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்களை மாதிரியான இஸ்லாமிய அமைப்புகள் மீது அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படின்னு பொருளா, இந்திய அரசியல் மீது, இந்திய கட்சிகள் மீது அவங்க நம்பிக்கை இழந்துட்டு இது மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும்போது அதன் மீது உடனடியாக ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா? அதாவது இப்ப தொண்டியில அந்த சட்டை டி ஷர்ட் போட்ட விஷயம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஐஎஸ் என்னன்னு தெரியாது. பேப்பர்ல ஐஎஸ் வந்தவன ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குமேங்கிறது போட்டவங்க. எனக்கு சொந்த ஊரா இருக்குன்னா எனக்கு தெரியும் அவங்கள பத்தி. எனக்கு சொந்த தான் சொந்த ஊரு. அவங்க அந்த மாதிரி ஆளுக்கு யாருமே கிடையாது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு ஹீரோ மனப்பான்மையில அவங்க பாக்குறாங்க. தூக்கிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு பெரிய நாட்டையை கைப்பற்ற அளவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுது இப்ப புருஸ்லிக்கு பனியன் போட்டு தெரிஞ்சாங்க. நம்ம நாட்டில் ஒரு நடிகர் கராத்தையில இது பண்ணுவார். புருஸ்லின்னு ஒரு சினிமாக்கள் வரும். அந்த புருஸ்லியுடைய பணத்தை போடுறது கொஞ்ச நாள் தெரிஞ்சாங்க. அது புருஸ்லி என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அது ஏதோ ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கும்போது ஈர்க்கப்படுறாங்க மனிதர்கள். ஜாக்கி சானுக்கு ரசிகர்கள் இருக்கிற மாதிரி இதுக்கு சில ரசிகர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவங்க இந்த அரசாங்க நடவடிக்கை எடுத்து அறிவுரை சொன்ன பிறகு நாங்க தெரியாதனமா செஞ்சிட்டோம், ஒரு ஆர்வத்துல ஒரு பாப்புலாரிட்டிக்கு செஞ்சிட்டோம். சும்மா சாதாரணமா தான் இருக்கிறாங்க. அவங்க ஈராக்கு தொடர்பும் கிடையாது, வெளிநாட்டுக்கு போறதும் கிடையாது, எந்த சம்பந்தமும் அவங்களுக்கு இல்ல. திறந்து விட்டா கூட போகவும் மாட்டாங்க. ஆனா எதனால இப்படி போறார்கள் என்று சொன்னா எல்லா இயக்கங்களுமே வளருவதற்கு உணர்ச்சியை தூண்டி வளர்றாங்க. தவறு உணர்ச்சி அறிவுபூர்வமா சிந்திக்கணும்னு வளர்றது கிடையாது. இப்ப நாங்க இதெல்லாம் தவறு, அறவழியில் தான் போராடணும், ஜனநாயகத்தில் போராடணும், ஆயுதம் தூக்க கூட நாங்க சொல்லிட்டு வர்றோம். இதை விட்டு நம்ம ஒரு வளர்ப்பதாக இருந்தால் வெட்டு கூட்டம் அப்படி இப்படி ஜிஹாத் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை உண்டாக்குறாங்களா, அது உண்டாக்குன பிறகு அவங்க செய்யறது இல்ல. அது ஆட்களை திரட்டுவதற்காகத்தான் அந்த உணர்ச்சியை தூண்டுகிறார்கள். நெருங்கி போனான்னு சொன்னா அது மாதிரி செய்யறது இல்ல. அடுத்து ஏதாவது இருக்கான்னு பாக்கலாம், அடுத்து ஏதாவது இருக்கான்னு பாக்கலாம். அவன் இவங்க தூண்டி விட்டவனுடைய விளைவு தான் இது தேடி போனது. மதத்தின் பேர்ல தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது. புனித போர்ன்றதும் ஜிஹாத்ன்றதும் இஸ்லாத்தை நிறுவுறது அப்படின்ற ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயமா தான் அது இருக்கு. அப்ப மதத்துல, மத பிரச்சாரங்கள்ல அல்லது மதத்தினுடைய அடிப்படை கூறுகள்லயே அதற்கான தன்மைகள் இருக்கு அப்படின்னு உங்களை விமர்சிக்கக்கூடிய, உங்கள் கருத்து நிலையில எதிர்பார்க்கக்கூடிய, விமர்சிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அந்த வாதம் சரியான ஒண்ணு நினைக்கிறீங்களா? இல்ல, மதத்துல எந்த தீவிரவாதம் செய்யறவனுமே அந்த மத கலரை சொல்லாம செய்ய முடியாது. ஏன்னா சில பேர்ட்டையாவது நிக்கணும், நீதி திரட்ட வேண்டி இருக்குன்னு சொன்னா மதத்துக்கு செய்யணும்னு சொல்லுவாங்க. இப்ப பள்ளிவாசல் இடிக்கணும்னு போனாங்க, பாபர் மசூதி இடிக்க போகும்போது கூட அது மதத்தின் பெயரால் தான் அந்த காரியத்தை செஞ்சாங்க. அதே மாதிரி அமெரிக்காவில இருந்து தாக்குதல் நடத்தும் போது 2ஆம் சிலுவை போர்னு சொன்னாங்களா இல்லையா, அதுக்கு ஒரு மத கலர் சொல்லத்தான் செஞ்சாங்க. ஆப்கானிஸ்தான்ல தாக்குதல் நடத்தும் போது அவர் ஜார்ஜ் புஷ்ஷே சொன்னாரு, இது 2ஆம் சிலுவை போர். சிலுவை போர் எதுக்கு மதத்தை கொண்டு சேர்க்கிறாங்க, மதத்தை தான் சொல்றாங்க. அப்பதான் அந்த மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும்.
அந்த மாதிரி எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் எல்லா மத நூல்களையும் மதத்தில் மதிக்கப்படக்கூடியவர்கள் போர் செஞ்சிருக்கிறாங்க. ராமர் போர் செஞ்சிருக்கிறாரு, கிருஷ்ணர் போர் செஞ்சிருக்கிறாரு, மகாபாரதம், ராமாயணம் எல்லாம் போரை மையமாக வைத்த இதிகாசங்கள், இலக்கியங்களாக தான் இருக்கிறது. அதே மாதிரி பைபிள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் தாவீது, சாலமோன் எல்லாம் ஆயுதம் தாங்கி அத்தனை பேரை கொண்டார்கள், அழித்தார்கள், அதை வரத்தான் செய்கிறது. அப்ப எல்லா மத குரான்ல அது மாதிரி நபிகள் நாயகம் போர் செஞ்சார்கள் என்றெல்லாம் வருகிறத்தான் செய்கிறது. அப்ப எல்லா மதங்கள்லயுமே இந்த மதத்தினுடைய தலைவர்கள் போர்க்களத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது மதத்தின் அதை சாதகமா எடுத்துக்கொள்கிறார்கள். அவங்க ஏன் செஞ்சாங்க? இப்ப ராமர் செஞ்சதுனால இந்துக்கள் முஸ்லீம்கள் கொள்ளலாம் அர்த்தமாகுமா? அவருடைய மனைவிக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்புக்கு நியாயம் கேட்பதற்காக அந்த போர் செஞ்சார் என்று அப்படி புரிந்து கொள்கிறோம். அவர் ஒரு அரசாங்கம் நடத்துகிறாரு, அத்துமீறி இன்னொரு நாட்டுக்காரன் நுழைகிறான் என்றுதான் என்னுடைய ஒட்டுமொத்த கருத்தா எடுத்துக்கணுமே தவிர ராமர் தீவிரவாதியா இருந்தா நம்ம சொல்ல முடியுமா? கிருஷ்ணர் தீவிரவாதியா இருந்தா நம்ம சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. அதே மாதிரி முகமது நபி போர் செஞ்சாங்க இல்லையா, அதை எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு நபிகள் நாயகம் போர் செஞ்சிருக்காங்க, அது மாதிரி வாங்கன்னு கூப்பிடுறான். அவங்க யாரோட எதுக்கு செஞ்சாங்க, யாரோட செஞ்சாங்க என்கிற உள் விஷயம் அவனுக்கு தெரியல. அதனால மதத்தின் கூட சொல்றாங்க. மதத்துல சில விஷயங்கள் இருக்கிறது சரியா புரிஞ்சு கொள்ளாததுனால அவங்க இப்படி சொல்றாங்க. ஆனா இது மதத்துல சொல்லக்கூடிய எல்லாமே யுத்தத்துக்கு சொல்லப்படுறதுதான். தமிழ்நாட்டு அளவில் எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இதற்கு முன்னால் இல்லாத மாதிரி சில இயக்கங்களைச் சேர்ந்த தலைவர்கள், குறிப்பா இந்து முன்னணி, பிஜேபி, இதனுடைய தலைவர்கள் ஒன்றன் பின் ஒருவராக தொடர்ச்சியா கொல்லப்படுறதை பார்க்கிறோம். அது தொடர்பாக கைது செய்யப்படக்கூடியவர்கள் பெரும்பாலும் முஸ்லிம் இளைஞர்களாக இருக்கிறத பார்க்கிறோம். கருத்தை பிரச்சாரம் செய்வதற்கான உரிமைகள் இங்கு யாருக்கும் மறுக்கப்படல. அப்ப தமிழ்நாடு மாதிரி ஒரு நல்லிணக்கம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில், ஒரு சகோதரத்துவம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திலையும் கூட ஒரு வன்முறை பாதைக்கு சென்று அழித்தொழிப்பதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு இளைஞர்கள் போறாங்க அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இந்து தலைவர்கள் கொல்லப்படுறதுல முஸ்லிம்கள் சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க உண்மை. ஆனா அதுல இந்த சேலத்தில் நடந்த அந்த ஒரு சம்பவத்துக்கு தான் குற்றவாளிகள் பிடிக்கப்படாமல் இருந்தார்கள். கடைசியில் இந்த தலைமறைவாக இருந்தவர்களை பிடித்தாங்க. இந்த வேலூர்ல உள்ளதற்கெல்லாம் யாரு என்னங்கிறத பிடித்து அதெல்லாம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி வழக்கை முடித்து வைத்திருந்தார்கள். பிறகு அதை சேர்த்தாங்க. வேலூர்ல உள்ளதை யாரு பிடிபடுறாங்களோ ஒரு நெருக்கடிக்காக இந்த முஸ்லீம்களை அதில் சேர்த்தாங்களே தவிர வேலூர்ல உள்ள புலனாய்வு சொல்லி டிஜிபி அறிக்கை விட்டாரு, இவங்க தான் செஞ்சாங்க என்று அறிக்கையெல்லாம் விட்டு ஒரு அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு ரிமாண்ட் செய்யப்பட்டு ஜாமீன்லயும் வந்திருக்கிறாங்க. வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வழக்கு நடந்து கொண்டிருந்த நேரத்தில் இவங்க பேரை சேர்த்தாங்க. பொதுவாக இந்த தீவிரவாதத்தில் யாராவது ஈடுபட்டு மாட்டாங்க என்று சொன்னால் நிலுவையில் உள்ள எல்லாத்தையும் போடுற ஒரு வழக்கம் ஒன்று இருக்கிறது. அது சேலம் ஒண்ணுதான் அந்த யாருன்னு தெரியாம. சில திருநெல்வேலியில கூட சென்ற மாதம் ஒருத்தர் கொல்லப்பட்டார். அவருடைய மனைவியாலே பிஜேபி தலைவர் தான் அவருடைய மனைவி தான் கொன்றார்கள் என்று உடனடியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மனைவி கொன்றான்னு கண்டுபிடிக்க முடியலன்னு வைங்க, கண்டிப்பா அது இந்த 3 பேர் 4 பேர் மேல போட்டிருப்பாங்க. உடனடியாக துப்பு கிடைச்ச காரணத்தினால மனைவி தான் ஆள் வச்சு கொன்றாங்கன்னு வந்து விட்டது. அதனால இப்படி சில பேர் செய்யறார்கள், நான் மறுக்கமெல்லாம் இல்ல. அது தெளிவாக அப்படி சொன்னா கண்டிக்கத்தக்கதுதான். சில பேர் வழங்க விரக்தியில செய்யறான், அவனுக்கு தமிழ்நாட்டில் அந்த தேவையை ஏற்படவும் இல்லை. அந்த மாதிரி 4 பேர் செஞ்சாங்கன்னா எங்களுக்கு எவ்வளவு பாதிப்புன்னு நாங்க உணர்கிறோம். எங்களை பாக்குறவங்க எல்லாம் தீவிரவாதியா பாக்குறாங்க. வாடகைக்கு வீடு கிடைக்கிறது இல்ல, வேலைக்கு செஞ்சாலும் நீக்கிறாங்க, முஸ்லீம் தான் நீக்கிறாங்க. இவன் செய்யற காரணத்தினால எல்லா முஸ்லீம்களையும் சந்தேகத்தோட பாக்குறாங்க. அப்ப கடையில வேலைக்கு கிடைக்க மாட்டேங்குது, வாடகைக்கு இருக்க முடியல, பஸ்ல ஒன்னா பக்கத்துல உட்காந்து நம்ம சந்தேகப்படுறாரு, ட்ரெயின்ல போக முடியல என்றெல்லாம் எவ்வளவு புகார்கள் பொதுமக்கள் நம்ம சொல்றாங்க கண்ணீர் விட்டு. எங்களை அந்த அளவுக்கு நாங்க விரக்தியா தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரி நாளைக்கு கிற்கர்கள் செய்யறதுனால நாங்க ரொம்ப பாதிக்கப்படுறோம். அதுக்காக அடுத்த மாசம் 1 மாசம் 15ஆம் தேதியில இருந்து 1 மாத காலம் தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரத்தை நாங்க கையில் எடுத்திருக்கிறோம். அடுத்த மாசம் 15ஆம் தேதியில இருந்து அந்த பிரச்சாரத்தை 1 மாத காலம் நாங்கள் துண்டு பிரசுரம், நேரடி சந்திப்பு, இந்துக்களை எல்லாம் சந்திச்சு விலக்கி இதெல்லாம் நாங்க ஆதரிக்கல, முஸ்லீம்கிட்ட சொல்லி ஆதரிக்காதீங்க என்கிற ஒரு பிரச்சாரத்தை நாங்க கையில் எடுத்திருக்கிறோம். ஏன்னா அவ்வளவு நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம். மத மாற்றத்திற்கான கருவியாக காதலை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு முஸ்லிம்கள் மீது முன்வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுக்கு நீங்க சொல்ற பதில்? மத குருமார்களை உருவாக்குற 3 மத நிறுவனங்கள்ல 2 விட்டுட்டு முஸ்லீம் நிறுவனங்கள்ல நவீனப்படுத்துவோம் என்பவருடைய நோக்கம் என்ன?